இந்த வீடியோவில் 100% நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து பாத் பவுடர் சோப் இல்லாமல் ஒரு கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் நான் அது கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேஸ் வாஷாக இல்லாமல் 100% நேச்சுரல் ஃபேஸ் வாஷாக இருந்தால் நம்மளோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக க்ளோவாக நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்கும். ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் வாஷ், ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ், குழந்தைங்களுக்கு கூட ஒயிட்டனிங் சோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுர வச்ச கெமிக்கல் ஃபேஸ் வாஷை தேடி போகாமல் நம்ம வந்து டிஃப்ரெண்டான 100% நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் அண்ட் பாத் பவுடர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். 100% நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் கூட பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். அதை ஒரே மாதிரியான ஃபேஸ் வாஷாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தோட பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ் வந்துட்டு கமல் நேச்சுரல்ஸோட ஸ்கின் கலர் பூஸ்டர் தான். ஃபஸ்ட்டு நான் அதுதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. கமல் நேச்சுரல்ஸில் ஸ்க்ரப் ஆகாத அத்தனை பவுடர்ஸையுமே நீங்கள் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்கின் கலர் பூஸ்டர் ஃபேஸ் வாஷ் தான். என்னால் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு டீப் க்ளீனிங்காக யூஸ் பண்ணிக்குவேன். அதையே திரும்பி பண்ணால் என்னோடய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணும்போது ஒரு பேக் போட்ட ஃபீலிங் இருக்கும். ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஷைனிங்காக மாய்ஸ்டராக ஹைட்ரேஷனாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேஸில் இருக்க ஸ்கின்ல இருக்க அத்தனை பிரச்சனையும் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து சரி பண்ணி கொடுக்கும். நம்ம கமலி நேச்சுரல்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணிட்டு எனக்கு பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிங்கிள்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு, அண்ட் தென் பேச்சஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, ஸ்கின் நல்லா ஃப்ளாலஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ பாருங்களேன் ஒரு பேக் போட்ட மாதிரி ஸ்கின் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ் லுக் இருக்கும். நிறைய பேர் இதை அடிக்ட் ஆகிட்டேன் நான் இந்த ஃபேஸ் வாஷ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு. எனக்குமே இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும் இதோட ரிசல்ட்டு. அதே மாதிரி அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் ஃபேஸ் வாஷ். என்னது ஹேர் ரிமூவல் பவுடரை ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இது வந்துட்டு நம்ம வந்து குப்பை மேனி இன்க்ளூட் பண்ணி, கிழங்கு மஞ்சள் இன்க்ளூட் பண்ணி, நிறைய சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கோங்க. இதை ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்காக ஒரு 2 hours நான் அது ஸ்கின்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பேக்காக போடும்போது. ஆனால் இதை ஒரு ஃபேஸ் வாஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த மஞ்சளோட இது பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல குட்டி குட்டி ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆகி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஸ்கின் வந்து அப்படியே அலர்ஜி ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 4 times அது இந்த மாதிரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு எல்லோ டிண்ட் வந்து பிடிக்காது அப்படின்னா இதை ஈவினிங் டைம்லையோ நைட் டைம்லையோ கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கலாம். இப்போ நம்மளோட குங்குமாதி ஆயில் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை ஐப்ரோ, லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் நுர வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் வச்சு நம்மளோட பியூட்டி ஆயில்ஸ் வச்சு நுர வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு வழியே இல்லை, நான் அந்த டைமில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணி ஆகணும், நல்ல ஒரு நுர வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த நுர வச்ச ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக நல்ல ஒரு கிளென்சிங்காகவும் ஹீலிங்காகவும் ஃபேஸ் வாஷ் பவுடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடலை மாவில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், பாசிப்பயிறு மாவில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்றுலேயும் ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிடும் போதே நம்ம மிக்சராக தான் சாப்பிடணும். அதாவது ஒரே காய்கறியை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் எல்லாத்தோட போஷாக்கும் எல்லாத்தோட சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். அதே தானே ஸ்கின்னுக்கும் ஒரே மாதிரி. இப்போ நம்ம வெறும் தக்காளியை மட்டுமே டெய்லியும் நான் வந்து ஃபேஸில் போட்டுக்குவேன், ஆனால் அது பத்தாதே, நம்மளுக்கு எல்லாத்தோட பெனிஃபிட்டுமே தேவை இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர்
சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கின்னும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஃபேஸ் வாஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா இருக்கும். அப்படியே ஸ்கின் வந்து ஏதோ ஒரு பேக் போட்டு ஒரு ஃபேஷியல் போட்ட ஃபினிஷ் வந்து இருக்கும். தட் நான் ஒரு ஃபேஸ் வாஷ் தான் பண்ணியிருக்கேன். பர்மனெண்ட் ஹேர் ரிமூவலோட ஃபேஸ் வாஷ் என்னோட அடுத்த ஃபேவரட். அடுத்து வந்துட்டு ஏன்ஷியன்ட் சீக்ரெட். இதை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அத்தனை ஃப்ளாரோட குட்னஸ்மே இதில் இருக்குங்க. என்னால் எவ்வளோ தூரம் இதில் வந்து நல்ல விஷயத்த சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். இதிலோட ஒர்க்லோடெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பவுடர் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வச்சுக்கும் அப்படிங்கிறனாலேயே பார்த்து நான் வந்து ரெடி பண்ணது இந்த ஏன்ஷியன்ட் சீக்ரெட்டு. இதில் இருக்க அந்த செம்பருத்தி பூ இதெல்லாமே ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் தென் ஆவாரம் பூ ஸ்கின்னை சூப்பராக வந்து ஹீல் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷனான ஒரு நேச்சுரல் ஷைனிங் லுக் வந்து வேணும்னா நம்ம இந்த ஏன்ஷியன்ட் சீக்ரெட்டை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணுங்க. ஃபேஸ் அதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச நான் எல்லா ஃபேஸ் வாஷுமே எனக்கு ஒரு டைம் இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் வந்து இருக்கும். நான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் தொடச்சி காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ ஒரு க்ளோ வந்து இருக்குது, எவ்வளோ ஒரு ஷைன் வந்து இருக்குன்னு. செம்ம பிரைட் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா? பேக் போட்டு நம்ம காட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோடய ஸ்கின் வந்து இருக்குது. நம்ம கமலி நேச்சுரல்ஸில் நீங்கள் க்ளோவிங் பவுடர், ஃபேஸ் வாஷ் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர், ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர், ஏன்ஷியன்ட் சீக்ரெட், ஆயிலி ஸ்கின் பவுடர், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், பொரி ஸ்கின் பவுடர், ஸ்க்ரப் ஆகாத அத்தனை ஃபேஸ் பேக்கையுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் நியூபார்ன் பேபிக்கு கூட இந்த பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 100% நேச்சுரல் அண்ட் பியோர் இன்க்ரீடியன்ஸில் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப சேஃபு. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பாத் பவுடர். ஃபேஸ் வாஷ் பவுடரில் நான் ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பவுடரும் யூஸ் பண்ணுவேன், நார்மல் அண்ட் தென் ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். என்னோட ஸ்கின் நார்மல் தான். ஸோ ரெண்டுமே தாராளமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இதாகாது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும் இல்லையா? அதனால் அண்ட் தென் இதே தாங்க ஃபுல் பாடிக்குமே. சோப்பே போட தேவையில்லை. ரெகுலராக இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்கின் கலர் பூஸ்டர் யூஸ் பண்ணுறீங்களா, நாளைக்கு வந்து பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பாத் பவுடரையும் ஸ்கின் கலர் பூஸ்டரையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 4 நாளைக்கு ஒரு தடவை பிரைட்டனிங் ஸ்க்ரப்பு கூட எனி பவுடர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இடையில இருக்க நாளில் இந்த மாதிரி பவுடர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டோட்டல் பாடிக்குமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். சோப்பு போட்டால் ஒரு செகண்டில் உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கூட ஃபீல் பண்ண முடியாது. பட் இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க சோப்பை யூஸ் பண்ணுறதுல. நம்ம கமலி நேச்சுரல்ஸ்லேயே சோப்பு வரப்போகுது, இருந்தாலும் நான் பவுடர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ ஆயில் யூஸ் பண்ணும்போதே நம்ம வந்து சோப்பு தேவையாக இருக்கும், இந்த நுர வச்சது, அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாகவே இதே மாதிரி தான் என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆயில் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அந்த டைமில் மட்டும்தான் நான் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆயிலை டீப்பாக க்ளீன் பண்ணுறது பவுடர்ஸ் கிடையாது. கண்டிப்பாக பவுடர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ஒரு நுர வச்ச ஒரு ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நுரைய மட்டும்தான் நம்ம கையில் நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸில் வைக்கவே நொழிஞ்சு ஃபேஸ் வாஷையோ சோப்பையோ டேரெக்டாக நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஈவன் கமலி நேச்சுரல்ஸோட சோப்பு நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட அதே ரூல் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து பியோரான ஆயிலில் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். 100% பியோரான ஆயிலில், எந்த பாம் ஆயில் அது இது மிக்ஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். இருந்தாலுமே சோப்பு வந்துட்டு அதில் நம்ம காஸ்டிக் சோடா வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நுரைக்காக. வேறு வழியே இல்லை, நுரை வேணும்னா காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி தான் ஆகணும். சோப்பு வந்து எண்ணெயும் காஸ்டிக் சோடாவும் சேர்ந்தாதான் சோப்பு கிடைக்கும். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு என்னால் தரமான எண்ணெயை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு தரமான சோப்பு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவுமே க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காஸ்டிக் சோடாவோட கெமிக்கல் தன்மையும் போயிடும் 45 நாளுக்கு அப்புறம். இருந்தாலுமே அதை டைரெக்டாக ஸ்கின்ல போட்டு தேய்க்க வேணாம்.
நம்மளால் வந்துட்டு நுரைய மட்டும் ஸ்கின்ல வச்சு தேய்ச்சா போதும், அது அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும் இந்த நுரை வச்சதை யூஸ் பண்ணாலே போதும். பாடிக்காக இருந்தாலும் ஃபேஸ்க்காக இருந்தாலும். நீங்கள் கமல் நேச்சுரல்ஸோட சோப்பு வாங்கினாலும் சேம் இதுதான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ பவுடர் 100% நேச்சுரல் பவுடருங்கிறது நம்மளோட ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்கும், ஸ்கின்னை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும், ஸ்கின்னை பாதுகாக்கவுமே, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பவுடர்ஸுமே இல்லாட்டியுமே உங்கள்கிட்ட என்னென்ன பவுடர்ஸ் இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட பவுடரில் ஒரு பவுடர்லேயும் 17, 18, 20 அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரெகுலராகவே நம்மளோட ஸ்கின் வந்து செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன செட் ஆகும்னு தெரியலன்னா உங்களோட ஸ்கின் டைப்பை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்கின் கேர் கிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.